ஹே காய்ஸ், கேரட் சப்பாத்தி வித் ஸ்டஃப்டு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை சாப் பண்ணி ஸ்டீம் பண்ணணும். என்கிட்ட எக் பாய்லர் இருக்குது, ஸோ நான் ஈஸியாக ஸ்டீம் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி 2 சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறேன். லைட்டாக சால்ட்டு போட்டுட்டேன், அந்த பியூரேவும் உள்ளே போட்டுட்டேன். தென் நான் அந்த டோவை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங், சாப்டு ஆனியன், கொரியாண்டர், பன்னீரை உதுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என் மாமியார் கொடுத்த ஆல் இன் ஒன் பொடி, இது மட்டும்தான் நான் போட போகிறேன். ஆக்சுவலி என்னோடய குக்கிங் ஸ்டைலில் நான் நிறைய மசாலாஸ் ஆட் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னுடைய கிட் இருக்கான், அவன் சாப்பிடணும். ஸோ என்னோடய டயட் ஃபுட் எல்லாமே உங்களுக்கு கிட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி டோவை திரட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு திருப்பி அதை பால் ஆக்கி திரட்டி தோசைக்கல்ல போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம். எனக்கு வேணாம், ஸோ நான் ஆயில் ஊற்றலை. இதை நான் குக்கும்பர் கூட சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ஆச்சு இதை ட்ரை பண்ணணும். நீங்கள் ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ்ன்னு நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஆல் இன் ஒன்னாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். ஸோ டயட் குக்கிங் கஷ்டம் கிடையாது.